Matthew 24. மத்தேயு 24 அதிகாரம். Verse 9. 9 வசனம். In the last days, கடைசி காலங்களிலே they will deliver you to tribulation. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். They will kill you. உங்களை கொலை செய்வார்கள். You will be hated in every nation on account of my name. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். Did Jesus know what he was talking about? இயேசு எதை குறித்து பேசுகிறார் என்பது அவருக்கு தெரியுமா? When he says all nations, does that include India? சகல தேசமும் என்று சொல்லும்போது, சகல ஜனத்தாரும் என்று சொல்லும்போது இந்தியாவும் அது சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதா? You will be hated in every nation because of my name. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனத்தாராலும் பகைக்கப்படுவீர்கள். And when such troubles come, இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும்பொழுது verse 10, many will fall away. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அநேகர் விழுந்து They'll போவார்கள். say, oh no, we don't believe in Jesus, don't kill us. எங்களை எல்லாம் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், நாங்கள் இயேசுவை நம்ப மாட்டோம், இயேசுவை விசுவாசிக்க மாட்டோம். And they'll say, no, he's the one who believes in Jesus, not me. இவன் தான் இயேசுவை நம்புகிறான், நான் அல்ல என்று Verse சொல்வார்கள். 10, they will deliver up one another and hate one another. 10ஆம் வசனத்திலே ஒருவரையொருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவரையொருவர் பகைப்பார்கள். Verse 13, 13ஆம் but வசனம், the one who endures to the end, he will be saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, God trains us for that day by little trials in our life today. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சம் உபத்திரங்களை தேவன் கொடுத்து அந்த நாளுக்காக நமக்கு பயிற்றுவிக்கிறார். Are you facing little trials in your home? உங்களுடைய குடும்பத்திலே சிறு சிறு தொந்தரவுகளை இப்பொழுது சந்திக்கிறீர்களா? Little trials in your office? உங்கள் அலுவலகத்திலே சிறு சிறு உபத்திரங்களை சகிக்கிறீர்களா? Little trials from your relatives? உங்கள் உறவினர்களிடமிருந்து வரக்கூடிய சிறு சிறு உபத்திரவங்கள். Somebody cheated you of the property? உங்களுடைய சொத்திலே உங்களை ஏமாற்றியவர்கள். Somebody spread some false story about you? உங்களை குறித்து தவறான கதைகளை பரப்பி விடுகிறவர்கள். If you don't know how to overcome these things, how will you overcome the bigger trials that come to you? இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ள ஜெயங்கொள்ள கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பெரிய உபத்திரவங்களுக்கு நீங்கள் எப்படி சந்திப்பீர்கள்? There are many bigger problems that are to come to us in the days to come. வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். We must be able to say like Jeremiah said. எரேமியா சொன்னது போல நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். See how they treated him. எரேமியாவை எப்படி நடத்தினார்கள் என்று பாருங்கள். Verse 10. Jeremiah 20 verse 10. எரேமியா 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Jeremiah chapter 20. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் verse 10. 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I have heard the whispering of many, terror on every side. Denounce him, let us denounce him. All my trusted friends are watching for my fall. They say, perhaps he'll be deceived, that we can prevail against him. Let's take our revenge on him. எரேமியா 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னுடைய சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். But ஆனால் the Lord, verse 11, is with me like a dread champion. Therefore my persecutors will stumble and not prevail. They will be utterly ashamed because they have failed with an everlasting disgrace that will not be forgotten. 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். That's a good verse for you to remember or underline in your Bible. The Lord is with me like a mighty champion. உங்களுடைய வேதத்திலே நீங்கள் அடிக்கோடி போட்டுக் கொள்ள வேண்டும், ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். And he says in verse 12, 12ஆம் வசனத்திலே சொல்கிறார், Lord, you are the one who tests righteous people. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரங்களை அறிகிற கர்த்தர் நீர்தான். The Lord will not leave us alone in that moment. அந்த நேரத்திலே தேவன் நம்மை தனியே விட்டு விடுவதில்லை. There's another question the Lord asks in Jeremiah. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் இன்னொரு கேள்வியை கேட்கிறார். Chapter 12. 12ஆம் அதிகாரம். In terms of trial. உபத்திரவங்களின் நாட்கள். Jeremiah chapter 12. எரேமியா 12ஆம் அதிகாரம். The Lord says to Jeremiah, கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்கிறார். verse 5. 5ஆம் வசனம்.
if you have run with men and you got tired, how will you one day run with horses? நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு கூட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? எரேமியா 12:5. The Lord says, I'm training you to run with men, so one day you'll be fast enough to run against இப்பொழுது horses. மனிதர்களோடு கூட காலாட்படையோடு கூட ஓடும்படியாய் உனக்கு பயிற்சி கொடுக்கிறேன். அப்பொழுது ஒரு நாள் குதிரைப்படையோடு கூட ஓடுவாய். The little tests that come in our life today are training us for bigger tests in the future. That's the meaning of this verse. ஆகவே பெரிய உபத்திரவங்களை சந்திக்கும்படியாக இப்பொழுது வரக்கூடிய சிறு சிறு உபத்திரவங்கள் நமக்கு வரும் பயிற்சிகள். You've seen some of these horse-led tongas, carts driven by horses. இங்கே வண்டிகள் எல்லாம் குதிரைகள் ஓட்டுகிறதை இழுத்து கொண்டு போகிறதை How பார்க்கிறீர்கள். fast they can run. எவ்வளவு வேகமாக அந்த குதிரைகள் ஓடுகிறது வண்டி எடுத்துக்கொண்டு. Can you imagine running with a horse? அந்த குதிரைகளோடு கூட நீங்கள் ஓடுவதை கற்பனை செய்து பாருங்கள். You see, sometimes they have these horse races in a race course. சில சமயத்திலே குதிரை பந்தயம் வைப்பார்கள் அந்த விளையாட்டு மைதானத்தில். Can you imagine a man running against a horse? ஒரு குதிரையோடு கூட போட்டி போட்டுக்கொண்டு ஒரு மனிதன் ஓடுவதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? The Lord says, I'm first training you to run with men, one day you'll run with horses. இப்பொழுது காலாட்களோடு கூட ஓடும்படியாக உனக்கு பயிற்சி கொடுக்கிறேன், ஒரு நாளிலே நீ குதிரையோடு கூட ஓடுவாய். This is a picture. இது ஒரு கற்பனை, ஒரு படம், சித்திரம். Giving you small trials in your life now. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சிறு உபத்திரவங்களை கொடுக்கிறார். One day you'll be able to face big trials in your life. ஒரு நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய உபத்திரவங்களை கஷ்டங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்பாய். That even if your relatives are killed for the sake of Jesus, you'll still be true to the Lord. உன்னுடைய உறவினர்கள் இயேசுவுக்காக கொல்லப்பட்டால் நீங்கள் இன்னுமாய் இயேசுவுக்கு உண்மையாக இருப்பீர்கள். I heard a story of a tribe in Africa where a man became a Christian. ஆப்பிரிக்கா மலைவாழ் மக்களிடத்திலே ஒரு கிறிஸ்தவன் மாறிய ஒருவனை குறித்து நான் All கேட்டிருக்கிறேன். the tribe they were worshipping evil spirits. அங்கே உள்ளதான அந்த மலைவாழ் மக்கள் எல்லாரும் அவர்கள் அசுத்த ஆவிகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். One man and his son heard the gospel and they became Christians. அங்கே ஒரு மனிதனும் அவனுடைய மகனும் சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். So they brought this man and his son to the chief of the tribe. ஆகவே இந்த மனிதனையும் அவனுடைய மகனையும் அந்த மலைவாழ் மக்களுடைய தலைவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். And they told him, you can't be a Christian in this village. இந்த கிராமத்திலே நீ கிறிஸ்தவனா இருக்க முடியாது என்று அந்த ஆதிவாசிகளிடத்திலே சொன்னார்கள். We all have another religion here, you cannot be a Christian. இங்க எல்லாருக்கும் வேறு மதம் தான் இருக்கிறது, ஆகவே இந்த புது மதத்தை நீ பின்பற்ற கூடாது என்று சொன்னார்கள். Give up your faith. உன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடு. But that man said, how can I give up my faith? அந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி மறுதலிக்க முடியும்? Jesus loved me so much. இயேசு எந்தளவாய் என்னை நேசித்திருக்கிறார். He died to forgive my sin. என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் மரித்தார். And even though I was such a bad man, நான் அவ்வளவு மோசமான மனிதனாக இருந்தாலும் கூட He forgave all my sin. அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்தார். And came to live in me. அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். How can I deny him now? It is அவர் எப்படி நான் எப்பொழுது மறுதலிக்க முடியும்? Then they said, we'll kill you. அவர்கள் அந்த தலைவன் சொன்னான், உன்னை கொல்ல போகிறேன். You can do what you like, but I cannot deny my savior. உனக்கு எது வேண்டுமோ அதை செய், ஆனால் நான் என்னுடைய இரட்சகரை மறுதலிக்க முடியாது. He's only done me good. அவர் எனக்கு நன்மை மட்டுமே செய்திருக்கிறார். So they got a sword and cut off his head. ஒரு பட்டயத்தை வைத்து அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினார்கள். And then his 12-year-old boy was standing there. அங்கே 12 வயது மகன் நின்று கொண்டிருக்கிறான். He was also had faith in Jesus. அவனுக்கும் இயேசுவின் மீது ஒரு விசுவாசம் வந்தது. 12 years old. 12 வயது நிரம்பிய மனிதன், ஒரு பையன். So they told him, see what we did to your father. உங்க அப்பாவுக்கு நான் என்ன செய்தோம் என்று பார்த்தாயா? Are you going to give up Jesus? இயேசுவை நீ விட்டுவிட போகிறாயா இல்லையா? That little boy said no. அந்த சிறு பையன் சொன்னான், மாட்டேன். Jesus died for me also. இயேசு எனக்காக மரித்தார். And he has come into my heart. அவர் என்னுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். Forgiven my sin. என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். So just like my father, I love Jesus. I cannot deny him. என்னுடைய அப்பாவை போலவே நானும் இயேசுவை நேசிக்கிறேன், ஒரு காலம் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன். And he said, we cut off your head also. உன்னுடைய தலையும் நான் வெட்ட போகிறேன் என்று சொன்னார்களாம். So what that boy did, இந்த பையன் என்ன செய்தான் தெரியுமா? he took off his nice shirt. நல்ல ஒரு சட்டை அணிந்திருந்தான், அந்த சட்டையை கழற்றினான். And he gave it to the chief. அந்த தலைவனிடத்திலே கொடுத்தான். He says, I want you to give this to your son. இந்த சட்டையை உன்னுடைய மகனுக்கு கொடு என்று சொன்னான். Before it gets spoiled with my blood, take it. என்னுடைய இரத்தத்தினாலே இந்த சட்டை கரைபடுவதற்கு முன்பதாக நான் கழற்றி
மகனுக்கு கொடுத்து விடு. And I hope this will remind you always that I love Jesus more than anyone else. எந்த யாரை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை நினைவுபடுத்தும்படியாக இந்த சட்டை ஞாபகமாக இருக்க கடவுது. And they cut off his head. அந்த பையனுடைய தலையும் துண்டித்தார்கள். Watch these things have come to faith. இவ்விதமான காரியங்களை கவனித்தவர்கள் எல்லாரும் இப்படித்தான் அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்தார்கள். Sometimes the whole tribe comes to faith when they see. சில இடங்களில் அந்த ஆதிவாசி மக்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். When they see that people have such faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அவ்வளவு விசுவாசம் இருக்கிறதை மற்ற மக்கள் பார்க்கும் பொழுது. So remember this, my brothers and sisters. ஆகவே என் சகோதர சகோதரிகளை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். There's a wonderful promise in 2 Corinthians 9. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. When we face many little trials in our life, நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது, we can remember this verse. இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். 2 Corinthians 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். This is one of the most wonderful promises about the grace of God in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய கிருபையை குறித்து மிகவும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது. God is able to make all grace abound to you, that you always having all sufficiency in everything, you may have an abundance for every good deed. மேலும் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். That means whatever situation you face, அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, God will give you grace to தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். அந்த நேரத்திலே definitely ஒவ்வொரு நாளும் He will not allow you to be tested more than you are able. உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். God will give you grace, தேவன் தம்முடைய கிருபை உங்களுக்கு தருவார், so that you can overcome in all situations. அப்பொழுது நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மேற்கொள்ள முடியும், ஜெயங்கொள்ள முடியும். See, I used to think when I hear about all these people who were persecuted for the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தமாய் பல இடங்களிலே உபத்திரவப்படக்கூடிய மக்களை குறித்து கேள்விப்படும் பொழுது, it is happening even today in China and other countries where Christians are persecuted for the sake of இன்றைக்கும் Jesus சீனா Christ. தேசத்திலேயும் இன்னும் மற்ற பல நாடுகளிலேயும் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அநேகர் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். Put them in a prison for days. பல நாட்களாக சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள். Just one loaf of bread, one slice of bread. ஒரே ஒரு ரொட்டி துண்டை மட்டும் ஒரு நாள் கொடுத்து விட்டு சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள். They pull out their nails to persecute them. அவருடைய நகத்தை பிடுங்குகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், saying, deny Jesus. இயேசுவை மறுதலி. And they say, no, we won't deny Jesus. நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். I used to think about that. இதை குறித்து நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். Lord, supposing I am in that situation one day. ஆண்டவரே, ஒரு நாளிலே நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால், and they pull out my nails and say, deny Jesus. என்னுடைய நகத்தை எல்லாம் பிடுங்கி இயேசுவை மறுதலி என்று சொன்னால், what will I do? நான் என்ன செய்வேன்? And I used to think, Lord, I'm a very weak person. ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமான மனிதன். I'm not so strong. நான் அவ்வளவு வலிமையுள்ளவன் அல்ல. And what the Lord says to me is, ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? at that time, அந்த நேரத்திலே God will give me grace. தேவன் கிருபை தருவார். I don't need it now. எனக்கு இப்பொழுது தேவையில்லை. But at that time, God will give me grace, abundance of grace for that particular need. அந்த நேரத்திலே அந்த குறிப்பிட்ட தேவைக்காக தம்முடைய கிருபை அதிகமாய் பெருகச் செய்வார். So we don't have to be afraid. ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. Today we may think, oh, how will I ever stand if people persecute me for the sake of ஐயோ, என்னை உபத்திரவப்படுத்தினால் எப்படி நான் அதை தாங்கிக் கொள்வேன்? If they say they're going to cut off my head, என்னுடைய தலையை வெட்டி விடுவேன் என்று சொன்னால், and my wife will become a widow and my children will be fatherless, என்னுடைய மனைவி விதவியாய் மாறி விடுவாளே, என்னுடைய பிள்ளைகள் தகப்பனற்ற பிள்ளைகளாய் மாறி விடுவார்களே, nobody to support them, அவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள்? shall I deny Jesus? நான் இயேசுவை மறுதலித்து விடட்டுமா? Lord, I'll be scared in that day. அந்த நாளிலே நான் பயந்து விடுவேனே. And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். At that time, God will give us grace. அந்த நேரத்திலே அதற்கு தேவையான கிருபையை தேவன் தருவார். So remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். God doesn't give us all the grace now for what we need in the future. எதிர்காலத்திலே நமக்கு தேவைப்படுவதற்காக இப்பொழுதே எல்லா கிருபையும் அவர் கொடுக்க போவதில்லை. According to the need, He'll give us the grace. அவர் நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல் அவர் கிருபையை தருகிறார். If I send my son to the shop to buy something for 10 rupees, I give him 10 rupees. என்னுடைய மகனை கடைக்கு அனுப்பி 10 ரூபாய் பொருளை வாங்க வேண்டுமானால் 10 ரூபாயை கொடுத்து அனுப்புகிறேன். But if I send my son to the shop to buy something for 100 rupees, then I give him 100 rupees. 100 ரூபாய் பொருளை ஒரு நாள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 100 ரூபாயை கொடுத்து மகனை அனுப்புகிறேன். I don't give him 100 rupees if he has to buy something for 10 rupees. 10 ரூபாய் தான் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நான் 100 ரூபாயை கொடுக்க மாட்டேன். It's according to our need that He gives us grace. நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல் அவர் கிருபையை தருகிறார்.
See Philippians 4:19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். It's a great promise in Philippians 4:19. பிலிப்பியர் 4:19 மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. My God will supply all your need according to his riches in Christ Jesus. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். If it's 10 rupees, 10 rupees. 10 ரூபாய் என்று சொன்னால் 10 ரூபாய். If it's 1000 rupees, 1000 rupees. 1000 ரூபாய் தேவை என்று சொன்னால் 1000 ரூபாய். According to your need at that time. அந்த நேரத்தில் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் கிருபை தருவார். So when these Christians were facing the lions coming to eat them, ஆகவே தங்களை பட்சிக்கும்படியாக சிங்கங்கள் இந்த கிறிஸ்தவத்திலே புறப்பட்டு வரும்பொழுது, how could they have the boldness to sing songs of praise to God? துதியின் பாடலை தேவனுக்கு பாடும்படியாக எப்படி அவர்களுக்கு தைரியம் வந்தது? And the lion is jumping at them to eat. அங்கே சிங்கம் அவர்களை பட்சிக்கும்படியாக கடித்து குதறும்படியாக பாய்ந்து வருகிறது. At that moment God gives them special grace. அந்த நேரத்திலே தேவன் அவர்களுக்கு விசேஷித்த கிருபை தருகிறார். There are many people who were burnt they tie them to a wooden pole and burn them because they are Christians. அநேகர் மரத்திலே கட்டப்பட்டு கீழே அவர்கள் நெருப்பினால் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். And I used to think, supposing somebody ties me to a pole and burns me saying deny Christ, யாராவது என்னுடைய கரங்களை பின்னால் கட்டிவிட்டு கிறிஸ்துவை மறுதலை இல்லாவிட்டால் உன்னை எரித்து விடுவோம் என்று சொன்னால், how could they sing songs of praise there? அவர்கள் அந்த இடத்துல எப்படி துதியின் பாடலை பாடினார்கள்? Special grace, விசேஷித்த கிருபை. So remember this, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். in the little trials of life he gives us grace. வாழ்க்கையின் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவர் கிருபை தருகிறார். That's why when we are tempted to sin we must overcome. ஆகவே தான் நாம் பாவம் செய்யும்படியாக சோதிக்கப்படும் பொழுது நாம் ஜெயிக்க வேண்டும். Give me grace now. ஆண்டவரே இப்பொழுது எனக்கு கிருபை தாரும். So like that, little by little we learn to get more and more grace. இது போல நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிக அதிக கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாய் நாம் மேற்கொள்கிறோம். Like we go to first standard to second standard to third முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு போவது போல. You know, like a first standard boy முதல் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு may look at his older brother in college. கல்லூரியிலே படிக்கக்கூடிய அண்ணனை பார்க்கும் பொழுது, oh he is studying such difficult subjects, I am finding it difficult to add two numbers. ரெண்டு எண்களை கூட்டுவதற்கே நான் போராடி கொண்டிருக்கிறேன் 1ஆம் வகுப்பிலே. அண்ணன் எப்படி கல்லூரி பாடங்களா இப்படி படிக்கிறார்? That is little by little he came there. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை போல படித்து 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 அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். Grace is like that. கிருபையும் அப்படித்தான். So when you are young, don't get discouraged saying, oh how will I reach this great height where I don't have any fear. ஆகவே பயமே படாத அந்த உயரத்திற்கு நான் எப்படி போக முடியும் என்று சொல்லி நீங்கள் இளமையா இருக்கும் பொழுது பயப்பட வேண்டாம். If you are faithful in first standard, you will go to second standard. நீங்கள் 1ஆம் வகுப்பில் உண்மையுள்ளவராக இருந்தால் நீங்கள் 2ஆம் வகுப்புக்கு போவீர்கள். And little by little one day you will become a bold Christian. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு தைரியமுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவீர்கள். So everything that you face today in your life, God is training you for more difficult things in the days to come. ஆகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதிக கஷ்டங்களை சந்திக்க முடியாத ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். If we complain about these little mosquito bites, ஆகவே இந்த சிறு சிறு கொசுக்கடிகளுக்கெல்லாம் நாம் புகார் சொல்லிக் கொண்டிருப்போமானால், how will we pass? நாம் எப்படி தேர்ச்சி பெற போகிறோம்? When bigger trials come in the future, பெரிய உபத்திரவங்கள் எதிர்காலத்தில் வரும்பொழுது எப்படி சந்திக்க போகிறோம்? So let's learn to be faithful in the little things that we face today. ஆகவே இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சிறு சிறு காரியங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். God's promise is, my grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது.